அண்ணே சொல்லுங்க ப்ரோ. அண்ணே புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ணே இந்த பிசினஸ் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் யூஸ் பண்ணி எப்படி என் சேல்ஸ் எல்லாம் பிச்சுக்கு வைக்கிறது? இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான அட்வைஸ் கூட. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்ல போகும்போது அவங்களோட நேம் தான் ப்ரொமோட் ஆகும், தவிர உங்க கம்பெனி நேமோ அவங்களோட பிசினஸோ ப்ரொமோட் ஆகாது. அது மட்டும் இல்லைங்க, தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்ல நீங்க பண்ண போகும்போது அவங்க சொல்ற டிஸ்கவுண்ட் பிரைஸ் ஆகட்டும், இல்ல அவங்க சொல்ற டேர்ம்ஸ் ஆகட்டும் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் கமிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதுவே உங்களோட இ-காமர்ஸ் ஓனா டெவலப் பண்ணீங்கன்னா அந்த கமிஷன் அமௌண்ட்டை உங்களோட மார்க்கெட்டிங்காக நீங்க யூஸ் பண்ண முடியும். பிளஸ் உங்க கஸ்டமர்ஸ்க்கு அடிஷனலா டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் கொடுக்க முடியும். இது மூலியமா உங்க பிசினஸ் ஈஸியா டெவலப் ஆகும், பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். உங்க பிசினஸ் ஒரு கட்டத்துல மார்க்கெட்டிங்கே இல்லாம சக்சஸ்ஃபுல்லா வரக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இமீடியட்டா நீங்களும் உங்க டொமைன் நேம் உங்க கம்பெனி நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு இ-காமர்ஸ் டெவலப் பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனர் வாங்க. சூப்பர்ண்ணே. நானும் மறக்காம இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்றேன், பிசினஸ் சக்சஸ் ஆகிறேன். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணீங்க, ஷேர் பண்ணீங்க, மறக்காம ப்ரொபோசல் கான்டாக்ட் பண்ணிக்கோ.